தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் தத்தாத்ரேய ஜெயந்தி பகுதி 2 நாம் இன்று தொடர இருக்கிறோம். தத்தாத்ரேயர் தமது 24 குருமார் யார் யார் என்று சொல்லி அவர்களிடமிருந்து தான் எத்தகைய ஞானத்தை பெற்றார் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் பூமி, தண்ணீர், காற்று, தீ, ஆகாயம், சந்திரன், புறா, மலைப்பாம்பு, கடல் ஆகியவை குறித்து சிந்தித்தோம். இன்றைய நிகழ்வு தொடர்கிறது. பார்வை புலனை கட்டுப்படுத்தி ஆத்மாவில் மனதை லயிப்பது எப்படி என்பதை விட்டில் பூச்சியிடமிருந்து நான் கற்றேன். ஒரு வீட்டிலிருந்து சிறிது உணவும் இன்னொரு வீட்டிலிருந்து சிறிது உணவும் பெற்று நான் என் பசியை போக்கிக் கொள்கிறேன். குடும்பத்தாருக்கு நான் பெரிய பாரமாக இருப்பதில்லை. பல பூக்களில் இருந்து தேனை சேகரிக்கும் கருவண்டிடமிருந்து நான் இந்த பாடத்தை கற்றேன். தேனீக்கள் மிகுந்த சிரமத்துடன் தேனை சேகரிக்கின்றன. ஆனால் ஒரு வேடன் வெகு எளிதில் அந்த தேனை அபகரித்து விடுகிறான். இதிலிருந்து பொருள்களை சேர்த்து வைப்பது பயனற்றது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு பெண் யானையை பார்த்த மாத்திரத்திலேயே ஆண் யானை காமத்தால் அறிவிழந்து புற்களால் மூடப்பட்ட குழியில் விழுகிறது. எனவே ஒருவன் காமத்தை விட்டுவிட வேண்டும். இசையில் மயங்கியதால் மான் வேடனிடம் பிடிபடுகிறது. எனவே ஒருவன் மயக்கும் இசையை ஒருபோதும் கேட்கக்கூடாது. உணவினை நாடும் மீன் தூண்டிலில் எளிதில் அகப்படுவது போல் உணவில் பேராசை கொண்ட மனிதன் தன் சுதந்திரத்தை இழந்து பாழடைகிறான். பிங்களா என்ற ஒரு நடன மாது இருந்தாள். வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நாள் அவள் கண் பூத்து போனாள். அவள் நம்பிக்கை இழந்தாள். அன்று கிடைத்தது போதும் என்பதில் திருப்தி கொண்டு அவள் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். ஆசையை விட்டாலே திருப்தி ஏற்படும் என்ற உண்மையை இந்த தாசி பெண்ணிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். பருந்து ஒன்று மீன் துண்டு ஒன்றை கவ்விக்கொண்டது. அதனால் மற்ற பறவைகள் அதை பின்தொடர்ந்து துன்புறுத்தின. அது தன் வாயில் இருந்த மீன் துண்டை கீழே போட்டுவிட்டு அமைதியை அடைந்தது. உலகப் பொருள்களின் பின்னால் ஓடும் வரை ஒருவன் சகலவித துன்பங்களை பெறுகிறான் என்பதையும், அந்த பறவையைப் போல அவற்றை விட்டுவிட்டால் ஆனந்தத்தை அடைகிறான் என்பதையும் நான் இதிலிருந்து கற்றேன். தாயிடம் பாலை குடிக்கும் குழந்தை எல்லாவித கவலைகள், ஏக்கங்கள் மற்றும் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அந்த குழந்தையிடமிருந்து நான் மகிழ்ச்சியாய் இருப்பதை கற்றுக்கொண்டேன். தாதி பெண் அரிசியிலிருந்து உமியை புடைத்து நீக்கிக் கொண்டிருந்தாள். அவளது கை வளைகள் பெருத்த ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. வளைகளின் ஓசையை இல்லாததாக்க அவற்றை அவள் ஒவ்வொன்றாக கழற்றினாள். 2 எஞ்சிய போதும் அவை கொஞ்சம் ஒலியை எழுப்பின. ஒன்றே ஒன்று இருந்த பொழுது ஒலி எதுவும் எழவில்லை. அவள் மகிழ்ச்சியடைந்தாள். பலவற்றிடையே இருக்கையில் வேற்றுமை, தொல்லை, சண்டை, தகராறு ஆகியவை ஏற்படும் என்பதை அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். 2 பேர் இருந்தாலும் தேவையற்ற வார்த்தைகளும் விவாதங்களும் இருக்கும். துறவி அல்லது சந்நியாசி தனிமையில் ஏகாந்தமாக இருக்க வேண்டும். பாம்பானது தனது வலையை தானே கட்டுவதில்லை. மற்றவை தோண்டிய வலையினுள் அவை வசிக்கின்றன. அதுபோல துறவி ஒருவன் தனக்கென தானே வீடு எதுவும் கட்டிக்கொள்ளலாகாது. பிறர் கட்டிய குகை அல்லது கோவிலிலேயே அவன் வசிக்க வேண்டும்.
அம்பு செய்வோனிடமிருந்து ஆழ்ந்த மன ஒருமைப்பாட்டை நான் கற்றுக்கொண்டேன். சிலந்தி தன் வாயிலிருந்து நீண்ட இழைகளை உமிழ்ந்து அதிலிருந்து கூட்டை கட்டுகிறது. பிறகு தான் உருவாக்கிய அந்த கூட்டில் தானே அகப்பட்டுக் கொள்கிறது. அதைப்போல தனது எண்ணங்களின் வலையில் ஒரு மனிதன் தானே சிக்கிக் கொள்கிறான். எனவே அறிஞன் ஒருவன் எல்லா உலகாயத எண்ணங்களையும் விடுத்து பிரம்மனை மட்டுமே சிந்திக்க வேண்டும். குளவி பூச்சி ஒன்றினை பிடித்து தன் கூட்டில் வைத்து அதை கொட்டுகிறது. பாவம், அந்த பூச்சி எப்பொழுது அந்த குளவி மீண்டும் வந்து தன்னை கொட்டுமோ என்று எண்ணி எண்ணி இறுதியில் அந்த குளவியாகவே மாறிவிடுகிறது. அந்த குளவி மற்றும் பூச்சியின் வாயிலாக ஆத்மாவில் தியானித்து ஆத்மனாகவே ஆக வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இவ்விதம் நான் உடலிடம் அனைத்து பற்றுதலையும் விடுத்து முக்தியடைந்தேன். தத்தாத்ரேயரின் இந்த உயர்ந்த ஞான வார்த்தைகளை கேட்டு அரசன் பெரிதும் மகிழ்ந்தான். உலகை உதறித் தள்ளி ஆத்ம தியானத்தில் அவன் ஆழ்ந்தான். தத்தாத்ரேயர் எந்தவிதமான விருப்பு வெறுப்புமின்றி பொறுமையுடன் திகழ்ந்தார். எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அவர் ஞானத்தை பெற்றார். ஞான வேட்கை உடையவர்கள் அனைவரும் தத்தாத்ரேயரை பின்பற்ற வேண்டும். தத்தாத்ரேய ஜெயந்தி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தியானம் செய்யுங்கள். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். எவருடனும் உறவாடாதீர்கள். முழுக்க தனிமையில் இருங்கள். உடலை மறவுங்கள். ஆனந்தமயமான ஆன்மாவுடன் உங்களை ஒன்றுபடுத்திக் கொள்ளுங்கள். தத்தாத்ரேயரின் அற்புத படைப்புகளான அவதூத கீதை மற்றும் ஜீவன் முக்த கீதையை படியுங்கள். தத்தாத்ரேயர் அல்லது உங்கள் குருவின் உருவத்தை வழிபடுங்கள். தத்தாத்ரேயரின் போதனைகளை உங்கள் வாழ்வில் பின்பற்றுவதாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்ம அனுபூதியை நீங்கள் எளிதில் அடைவீர்கள். ரிஷிகேஷம் சிவானந்த ஆசிரமத்திற்கு அருகில் இருக்கும் தத்தாத்ரேயர் ஆலயத்தில் இந்த நாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தத்தாத்ரேய பெருமானின் உருவம் நீராட்டுவிக்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. எல்லா ஆன்ம சாதகர்களும் அங்கே ஒன்று கூடி இறைவன் புகழை பாடுகிறார்கள். தத்தாத்ரேய பெருமானின் வாழ்வும் வாக்கும் பற்றி யோகிகளும் சந்நியாசிகளும் இரவு சத்சங்கத்தில் சொற்பொழிவாற்றுகின்றனர். அவதூத கீதை, ஜீவன் முக்த கீதை படித்து விளக்கப்படுகின்றன. அது ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். தத்தாத்ரேய பெருமானின் அருள் உங்கள் அனைவர் மீதும் மலர்வதாகுக. இப்பிறவியிலேயே நீங்கள் ஆத்மானுபூதியாம் மிக உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்களாக. நாளைய நிகழ்வில் ஸ்ரீ அப்பைய ஜெயந்தி குறித்து சிவானந்தர் கூறும் கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.